முதல்ல திரு இனியன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இன்னைக்கு பேசுகிறார். நேற்று அவர் மக்களவையில் பேசணும், ஆனால் பேசலை, பிரதமர் வரலை. அதுக்கு காரணம் தொடர்ந்து நடந்த அமளிக்கு பின்னாடி ஒரு சதி இருந்தது அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்போ போர்க்களமாக மாற்றியது நீங்க தானே சார்? அதாவது 2020ஆம் ஆண்டு நம்ம கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த சமயத்துல நம்ம இந்திய சீன எல்லையில சீன துருப்புகள் கல்வான் பள்ளத்தாக்குல ஒரு தாக்குதல் நடத்ததாக அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இந்தியாவை சார்ந்த 20 ராணுவ வீரர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள், அதாவது கட்டையில ஆணிய சோறி அடித்து கொல்லப்பட்டார்கள் அன்னைக்கே அவர் பேசினாரு. ஆனா ஒரு பக்கம் கோவிட், இன்னொரு பக்கம் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய தற்கொலை, இப்படி எல்லாம் இருந்தனால வட இந்திய ஊடகங்கள் இதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அன்றைக்கு இருந்த ராணுவ தளபதி ஜெனரல் நரவானேவுடைய புத்தகம் ஒண்ணு வெளியே வந்திருக்கிறது. அது இன்னும் பப்ளிஷ் ஆகலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்றதை நாங்க கோட் பண்ணி கேட்கிறோம். என்னன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக, அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை, இந்தியாவினுடைய உள்துறை, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக அந்த புத்தகத்துல அவரே பதிவு பண்ணிருக்காரு. இது வேற யாரோ பதிவு பண்ணல, யாரோ பாஜகவோட நிர்வாகி இல்ல பாஜக அந்த புத்தகம் வெளியிலேயே வரல. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அமித்ஷால இருந்து எல்லாரும் கேக்குறாங்க. தடை செய்யப்பட்ட புத்தகத்திலே வெளிவராத புத்தகத்திலே இது இருக்குன்னு பேச முடியுமா? இல்ல, அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம் இல்ல. அந்த புத்தகத்தை வெளியிடாம தடுக்கிறது யாருன்னா இதே பாதுகாப்புத்துறை தான். அதாவது தமிழ்ல ஒரு பழைய பழமொழி உண்டு, குழந்தையும் கிள்றது தான், தொட்டிலி ஆட்டுறது அவங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பாதுகாப்புத்துறை தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாம தடை விதிக்கிறதே. இந்த பக்கத்துல பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த புக்கு இன்னும் வெளியிடவே இல்லை, இன்னும் பப்ளிஷே ஆகல, பப்ளிஷ் ஆகாத புக்கை ராகுல் காந்தி கோட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு ஒரு ரெட்டை நிலைப்பாடு, ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நாடாளுமன்றத்துல பாஜக நடத்துகிறது. நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆரம்பிச்சு நீங்க இந்த நரவானேவுடைய புத்தகமா இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவோட டீலா இருக்கட்டும், இதன் குறித்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் ஒரு கிளியர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க கேட்கறது ஒரே கேள்வி தான், நாங்க அதிகமா கேட்கல. நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாராளுமன்றத்துல மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வரதுக்கு நாங்க உங்களோட உறுதியான நிக்கிறோம். நாங்க சந்தேகம் இல்லைங்க. நீங்க ரிட்டனா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, என்ன நடந்தது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் நரேந்திர மோடிக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, அதில் நரேந்திர மோடியுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா அவரு இந்தியாவுடைய பிரதமர் சார். அவரு இப்போ நான் கேட்கிறேன்னா, ஒரு பாஜக நிர்வாகி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாஜகவே அப்படித்தாங்க அப்படின்ட்டு அங்க போயிருவோம் நாங்க. ஆனால் இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கனால சர்வதேச அரங்கு தலை குனிந்து விடக் கூடாது என்று நாங்க இந்தியா சீனாவுக்கான உறவுல என்னமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், இந்த அமெரிக்கா ட்ரேட் டீலா இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்க கேட்கிறோம். இதை சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. முறை சரியா? அத இப்படி பாராளுமன்றத்தை சட்டமன்றமாக மாத்துறீங்களா? சத்தமாகவும் போர்க்களமாகவும் அமளியாகவும் மாத்தி 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யற அளவுக்கு போயிருக்கு. இல்ல சார், நாடாளுமன்றத்துல துவங்கிய பொழுது நாங்க ஜனநாயக பூர்வமாகத்தான் கேள்விகளை கேட்டோம். அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க திமிர்த்தனமா பதில் சொன்னாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கி ஆகணும். நாங்க கேட்ட எந்த கேள்வியுமே பாஜக சார்ந்த உறுப்பினர்கள் பொறுப்பாக பதில் சொல்லவே இல்லை. நீங்க கேட்கறது கேள்வி தவறான கேள்வி. தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பாஜக சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பொறுப்பற்ற தன்மையோட செயல்படுறீங்க, நீங்க இன்னசென்ட் அப்படின்னு ஹிந்தியில அபோதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசுறாரு. அப்போ இந்த மாதிரி பேசுற ஒருத்தவங்களை நாங்க எப்படி டீல் பண்ண நினைக்கிறீங்க? நாங்க நிச்சயமாக நாங்க இதை இப்படிதான் கொண்டு வருவோன்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு தேவை பதில். நாங்க கேட்கிற 3 தகவலுக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. திரு ஸ்ரீராம், தேச பாதுகாப்பு விவகாரம் சார்ந்தது எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டியது பிரதமருடைய பொறுப்பு, பாஜகவுடைய பொறுப்பு இல்லையா? கேட்பதே தவறு அப்படின்னு சொல்லலாமா? சாத்தாம் வேதம் ஓதுகிறது. எனக்கு என்னென்னா அந்த 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 பதவி வெறி, இந்த நாடு தங்களுடைய குடும்பம், தங்களுக்கான நாடு, ஒரு குடும்பத்திற்கான நாடுன்னு ஒரு 60 ஆண்டு காலம் ஆண்ட அந்த மமதை, அந்த வெறி தங்கள் கையில் இல்லையே என்ற ஒரு மிகப்பெரிய கோபம், இதெல்லாம் பிரதமருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அவர் நினைப்பதில் தவறு இல்லை. ஏன்னா என்ன வேணா பிரதமர் இருப்பது பிரதமர் தான். நாடாளுமன்றத்து உள்ளே கூட ஒரு ஸ்பீக்கர் அவர்கள் நீங்கள் வர வேண்டாம் இன்றைக்குன்னு சொன்னார்னா அவர் ஏதோ அச்சப்படுகிறார். அது நாடாளுமன்றம் உள்ள கூட இருக்கலாம். நாடாளுமன்றம் உள்ள கூட இருக்கும்போதே அவர் இவ்வளவு அச்சப்படுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக பிரதமர் மீது இருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் என்பதை இதுக்கு மேல என்ன ஒரு ப்ரூஃப்
வேணும். உங்களால ஜனநாயகமா மக்களை சந்தித்து மக்களிடம் நீங்கள் செய்ய போற நல்ல விஷயமோ இல்ல நீங்கள் கடந்த காலத்தில் செய்த விஷயத்தையோ வைத்து உங்களால் ஓட்டு வாங்க முடியாமல் மக்கள் உங்களை 3 முறை நிராகரித்து அதை ஒரு பிரதமர் மேல் உங்கள் வன்மத்தை காட்டுவது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. எனக்கு என்னன்னா தேச எதிர்க்கட்சி அவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? நீங்க ஏன் பாஜக எனக்கு என்ன தெரியுமா சார், பாஜக ஆட்சியில அதாவது 2 விஷயம் சார், காங்கிரஸ் ஆட்சியில பாஜக அவையவே நடத்தவில்லை சார். நான் சொல்றேன், பிரதமருக்கு அச்சுறுத்தல்லாம் பண்ணல, எந்த பிரதமருக்கும் அச்சுறுத்தல் பண்ணல. இந்த அளவுக்கு இவர் பஞ்சாப் போன போது என்ன பண்ணாங்க, பஞ்சாப் போன போது பிரதமரை என்ன பண்ணாங்க, இந்த காங்கிரஸ் அரசாங்கம், அங்க அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அவர் என்ன பண்ணாங்க, மக்கள் உலகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் உங்களால ஆட்சிக்கு வர முடியல. அதெல்லாம் உங்களுக்கு குரூஷியலா பேசலாம். இந்த புஸ்தகம் வெளிவராத புஸ்தகம். முதல்ல அந்த நிர்வாணே அவருடைய ஃபார்மர் ஆர்மி சீஃப் நர்வானே காங்கிரஸ் ஆர்மி சீஃபுக்கு புரியவில்லைன்னு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிகளுக்கு இது உண்மை இல்லை, அவர்களுக்கு விஷயம் தெரியவில்லை, அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள் என்பது யார் சொன்னதாக வந்து இந்த புத்தகத்தை காட்டுறாங்களோ அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, இது உண்மை இல்லைன்னு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இவங்க பெகாசஸ்ல சொன்ன பொய், இவங்க போஃபோ இதுல ரஃபேல்ல சொன்ன பொய், எல்லா பொய்ல ஒரு பொய் இல்ல சார். அப்ப புத்தகத்தை யாரும் தடுக்கல, தடுக்கிறாங்கன்னு அது அவங்க சொல்லுவாங்க. இவங்க தானங்க சொன்னாங்க நேருவோட 97 பிளண்டர்ஸை பத்தி பேச சொல்லுங்க. 8 புஸ்தகம் இருக்கு இந்த குடும்பத்தை பத்தி, காங்கிரஸை பத்தி 8 புஸ்தகம் இருக்கு. எழுதிய புஸ்தகம், வெளிவந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை பத்தி பேசுவோமே. இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒரே ஒரு எத்தனையோ விஷயத்தை ஆண்ட சர்தார் பட்டேலுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கொடுத்த நேருக்கும் அவர் பிஓகே எடுத்து கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு. யூஎன் அசம்பிளியில நமக்கு வரக்கூடிய சீட்டு 2 வாட்டி யூஎஸ் நமக்கு ஆஃபர் பண்ண போதும், யூஎஸ்எஸ்ஆர் நமக்கு ஆஃபர் பண்ண போதும் அதை முதல்ல சைனாக்கு கொடுங்கன்னு சொன்னவர் யாரு? மிஸ்டர் நேரு. அதுக்கப்புறம் தான் இந்த சைனா நம்ம மேல் படையெடுத்த போது சைனா நம்ம மேல் போறீங்க. நேருல இருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தில இருந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வந்தாச்சு சார். உங்க சைனாவோட க்ளோஸ்னஸ் நான் சொல்றேன். இவர் திருப்பி சைனா கல்வான்னா கதை விட்டு இருக்காரு. நேரு காலத்துல இருந்து நீங்க யூஎன் சீட்டையே நீங்க முதல்ல அள்ளி கொடுத்தது சைனாக்கு, உங்களுடைய பங்காளிக்கு கொடுத்தீங்க. நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க கூட இதுவரைக்கும் நீங்க இன்னும் சொல்லல. சைனாவோட போய் நீங்க உங்க காங்கிரஸ் பார்ட்டியும் சைனீஸ் பார்ட்டியும் என்ன கையெழுத்து போட்டீங்க, அதை நீங்க மக்களுக்கு சொல்லணுமா வேணுமா? இதெல்லாம் பண்ற நீங்க வந்து இங்க ஜோக்கடி பாத்தீங்களா? அவர் சிரிக்கிறார் பாருங்களேன், அவர் பாருங்க, அவர் சிரிப்பு பாருங்க. இதுதான் அவர்களுடைய வன்மம். அது வந்து இது ஒரு உண்மையாக அவர் ஒரு தேசத்தின் பாதுகாப்பை கருதி, ஏன்னா பார்லிமெண்ட்ல இதே தான் பண்ணாங்க. கேட்ட போது இருங்க ராபர்ட், தேசப்பற்று குறித்து பாஜக கிளாஸ் எடுக்கணும் சார், கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார். தேசபக்தி பத்தி எங்களுக்கு எல்லாம் சிரிச்சாங்க. ஏன்னா தேசப்பற்று சேர்ல வேற நீங்க வேற கட்சியில உருட்டிக்கோங்க, இந்தியாவுல வேற கட்சியில உருட்டிக்கோங்க. ஆனா தேசபக்தி பத்தி எங்க கிளாஸ் எடுக்காதீங்க. உங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு உங்களுடைய உள்நோக்கம் என்ன? ஏதோ ஒரு நோக்கம். நீங்க வந்து ராகுல் காந்தியா என்ற உங்கள் வன்மம் நீங்க அதை காட்டுறீங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களா? 2005 ஜே சிங் ஆர்மி ஜெனரல் சியாச்சியன் கிளேசரை எதை நாம் காப்பதற்கு எத்தனை ஆயிரம் உயிர்களை நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் விட்டதோ அந்த சியாச்சின் கிளேசரை அமைதி மலைன்னு ஒரு முடிவெடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருந்ததை தடுத்து நிறுத்தியவர் நம்ம ஆர்மி ஜெனரல் ஜே சிங் அவர்கள். அதை மன்மோகன் சிங், அது மன்மோகன் சிங் பேர் தான் அவர். காங்கிரஸ் ஆட்சி, யூபி அரசாங்கம் 2005. உங்களுக்கு இப்ப வீடியோ காட்டுறீங்க இல்ல சார்? இன்னைக்கு வீடியோ காட்டுறீங்க ராணுவமா மட்டும் முடிவெடுத்துருச்சு. ராணுவம் முடியாது ஒரே வாட்டி. எந்த ராணுவம் ஒழுங்கான, அதாவது என்ன சொல்வதை செய்யும் ஒரே ஆர்மி இந்தியன் ஆர்மியை அதை கூட முடியாது என்று சொல்ல வைத்து பெருமை 24 மணி நேரத்துல சரணடைய வைத்தது எந்த ஆட்சி? யாருங்க? கிழக்கு பாகிஸ்தான். அதுதான் நான் சொல்றேன். அதே நம்ம ஆட்சி தான். அது ஆர்மி. அந்த ஆர்மியை எந்த காரணத்திற்கு அப்ப சியாச்சின் கிளேசரை அமைதி மலை என்று சொல்லி ஏன் அங்கிருந்து நம்மளை வெளிவர சொன்னீர்கள்? ஏன் நம்ம ஆர்மியை வெளில வர